அண்மை செய்தி. சென்னை புழல் சிறையில் விசாரணை கைதி பாலாஜி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தாம்பரம் சேலையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாலாஜியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறை காவலர்கள் அடித்து கொன்றுவிட்டதாக பாலாஜியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலையூரில் பெட்டிக்கடை நடத்தி வந்த பாலாஜி என்பவர் குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மர்மமாக மரணமடைந்தார். சேலையூர் காவல் நிலைய காவலர் கோபி என்பவர் முன்விரோதம் காரணமாக பாலாஜியை குட்கா வழக்கில் சிக்க வைத்து கைது செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பாலாஜியின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர். உள்ள வச்சு கொண்டு பாவத்தை ஒரு இன்சுலின் ஊசி போடக்கூடாம ஒரு மாத்திரை கொடுத்து கொண்டு இப்படி அநியாயமா கொண்டு இல்ல பாவம் அந்த குடும்பத்துக்கு அல்லாதப்படுது. அது என்ன செய்யும் நீங்க சொல்லுங்க? அந்த குடும்பத்துக்கு யாரு பொறுப்பு? நீங்க உங்க ஊசிக்கு போறீங்கன்னா மட்டும் எத்தனை 21 நேரத்தில் ஆக்சிடென்ட் எங்க கொண்டு போறீங்க? ஒரு அப்பாவி வாய்ப்புக்கு யாரு கொடுப்பா? நியாயம் கொடுப்பா சொல்லுங்க. 500 கிலோ எனக்கு 1000 ரூபாய் போடுங்க. கஞ்சா பிராத்தல் பிரேவ் என்னென்ன கேச போடுமா போடுங்க. செத்த மனுஷன் மேல போட்டு உங்க கேச முடிச்சுக்குங்க. மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல, அந்த எம்பர்மா ஈசன் கேட்பாங்க உங்களுக்கு. அவருக்கு பிறகுதான் நீங்களா கடவுள் வந்து இருக்க. கடவுளுக்கு அடுத்த நீங்களா? நீங்க என்ன வேலை சொல்லுங்க? சொல்றாங்களா அந்த நியாயமான மனுஷன் நேர்ல கொண்டு வாங்க. அந்த உத்தம புத்திரன் கொண்டு வாங்க. நான் பார்த்தா நேர்ல அந்த உத்தம புத்திர சட்டத்துக்கு கரெக்டா நடக்கிறாருல அவரை கூட்டுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேஸும் அவரை ஒரு நாள் பிடிக்க தகுதியானாலும் அவருக்கு மேல அவர் குத்துங்க. ஸ்டார் அவரை குத்துக்கு மேல பாவத்தை என் பச்சை மேல நீங்க அப்பா அப்பா நீங்க என் பிள்ளை கத்துல நீங்க யாரு கொடுப்பா? உடம்பு எங்க அக்கா வாயில பூச்சி